இப்ப நாங்க வந்து எங்க போறோம் அப்படின்னோம்னா இப்ப நான் பார்த்தனா நீ சொல்லணும். என்ன மாமா அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? சரி, நான் ரீசெண்டா இந்த மாதிரி தான் யாரோ பீஃப் சாப்பிட சொன்னியா? இதாலும் ஆல்ரெடி பீஃப் எனக்கே தெரியாம நான் சும்மா எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலா எனக்கு பீஃப் பிடிக்கும். அதனாலதான் நான் பீஃப் கூட்டு போறேன். சரியா, தலைவனுக்கு பீஃப் பிடிக்கும். அதாவது என் நண்பனுக்கு ஒரு பிடிச்சிருச்சுன்னா அதை வந்து நண்பனுக்காக செஞ்சு கொடுக்கறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல நண்பன் செய்யற விஷயம். சொல்லு, உனக்கு பிடிச்ச ஃபுட் என்ன மாப்ள? மீன் குழம்பு, மீன் வறுவல், அதுவும் இந்த பர்டிகுலர் ஏதாவது மீன் இருக்கா? கட்லா. கட்லாவா? அதுக்கு ஏன் சார் மூஞ்சி இப்படி ஆகுது? கட்லாவை எடுத்து நல்லா பெரிய சைஸ் கட்லா வாங்கிடணும். கட்லானா வந்து இது சீ வாட்டர், கெண்டை மீன், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். ஃப்ரெஷ் என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. அதான் மாப்ள ஃப்ரெஷ் வாட்டர், அது சீ குளம் குட்டையில எல்லாம் அந்த மாதிரி கிடைக்கிற மீன். அந்த மாதிரி கிடைக்கிற மீன். ஏன்னா நான் ஊர்ல இருக்க கும்பகோணத்துல வந்து கடல் கிடையாது. கும்பகோணம் தானே நீனு? இப்பதான் ரீசெண்டா போயிட்டு வந்த கும்பகோணத்துக்கு. வேற மாதிரி இருந்துச்சு மாமா உங்க ஊரு. அவ்வளவுதான். உங்க ஊர்ல அவ்வளவுதான், ஒரே ரோடு தான், வேற எதுவும் தம்பி. என்ன பேசுறீங்க? கோயில் நகரம் தெரியுமா? டெம்பிள் சிட்டி. அதான் பேசியாச்சு ஆல்ரெடி அந்த வீடியோலயே. ஏன் அதுக்கு கும்பகோணம்னு பேர் வந்து சொல்லு. நான் காஞ்சிபுரம் தான் டெம்பிள் சிட்டி நினைச்சிட்டு இருந்தேன். இது கேளு மாமா. அதுவும் தப்பு. மதுரையை தான் சொல்லுவாங்க எல்லாரும் டெம்பிள் சிட்டின்னு. இல்ல காஞ்சிபுரத்துல தான் அதிகம். டெம்பிள் சிட்டின்றது காஞ்சிபுரம் தானா? இல்லை, மதுரை டெம்பிள் சிட்டி, கும்பகோணம் டெம்பிள் சிட்டி. மதுரை டெம்பிள் சிட்டில ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்க நல்லா இருக்கும் வெஜ் ஃபுட். ஏதோ ப்ரமோஷன் பண்றான் சார். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். நான் உன்கிட்ட ஒன்னு கேட்டேன், எங்க ஊரை பத்தி பேசுறதுக்கு உணர்ச்சி பூர்வமா வந்த நானு. ஏன்னா இப்ப மதுரையை பத்தி பேசுறதுக்கு சமுத்திரகன் என்ன, சசிகுமாரன் நல்லா இருக்காங்க. சென்னையை பத்தி பேசுறதுக்கு சந்தானம் சாரு, பாரஞ்சித்தன் நல்லா இருக்காங்க. கும்பகோணத்தை பத்தி பேசுறதுக்கு யார் இருக்கா? நான் தானே இருக்கேன். நான் போய் பேசிட்டு வந்தேன். இப்பதான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் கும்பகோணத்தை பத்தி. அவ்வளவு அழகா இருந்துச்சு கும்பகோணம். தஞ்சாவூர் தான் என்னோட நேஷன் அப்படின்னு போட்டு வந்தேன். தஞ்சாவூர் நேஷன்னே போட்டியா? படிங்கடா கேக்குறாங்க. 30 நிமிஷம் இருந்துச்சு, 24 நிமிஷம் தான் வந்திருக்கு. அதையும் பாதி நம்ம மதுரை பத்தி மாமா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி போங்க மாமா. வின் டீசல் மாமா. வாய்ப்பில்லை ராஜா. சரி, இப்ப கும்பகோணத்தை பத்தி சொல்லுமாப்ல. கும்பகோணம் வந்து கோயில் நகரம். கும்பகோணம்னா என்னன்னு தெரியும்ல? கும்பகோணம் எந்த கோணத்துல போய் நின்னு பார்த்தாலும் ஒரு கோயிலோட கும்பம் தெரியும். கும்பம்னா என்ன தெரியுமா? அந்த மேல இப்படி இருக்குமே, இப்படி இருக்கிறது பேரு மசூதி. இப்படி இருந்தா கும்பம். நமக்கு எல்லாம் ஒண்ணுதான். இருந்தாலும் அதுக்காக எல்லாம் இப்படி போகும், இல்ல இப்படி போகும், எல்லாமே போகுது மேல. இப்படி போனா சர்ச்சு. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, எங்க போனாலும் மக்களுக்கு நல்லதா நடக்கும். எங்க வேணாலும் போங்க, எல்லாத்தையும் கும்பிடுங்க, நல்லது. கும்பகோணம் நீ தானா கும்பகோணத்தை சொன்ன? கோயில் நகரம். அதாவது நீ இப்ப ஒரு ஸ்ட்ரீட்டோட எண்ட்ல போய் இப்படி நிக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்படி சுத்தி இப்படி பாக்குறேன்னா கும்பம் இருக்கு. நம்ம கோணத்துல நிக்கிறோம், கும்பகோணம் அப்படின்னு நீ பாக்கலாம். அந்த மாதிரி மதர்முத்தன் எல்லாம் வந்தா தெருக்கு தெரு நின்று ஜோக் பண்ணலாம். பரமக்குடியில பயங்கரமா சிரிச்சாங்க மகேஷ். அங்க இருந்து எப்ப மச்சாங்க வந்த? ஏன் வந்தேன்னு கேக்குறியா? நான் அவனோட பெரிய ஃபேன் அப்பத்துல இருந்து. சும்மா நடிக்காத. நான் உன்ன முன்னாடி பேச ஞாபகம் இல்ல உனக்கு அப்போ. அதான் வந்து அப்படிதான். என்ன பண்ற சார், என் கூட தான் சார் இருந்தா திடீர்னு கிறுக்க ஆகுறான் சார், திடீர்னு நார்மல் ஆகுறான் சார். ஆனா ஏதோ ஒண்ணு சாப்பிடுறான் சார். என்ன சாப்பிடுறான்னு தெரியல சார். அப்பப்ப மேல போறான் கீழே. இல்லமாமா, சரி அப்பத்துல இருந்தே வந்து நான் உன் ஃபேன். அதனால வந்து நீ ஏன் வந்து கேட்க மாட்டேன். நான் எப்பயுமே நான் வந்து எப்போ போவேன், எப்போ அங்க இருந்து. ஏன்னா நீ படிச்சது ஸ்கூல் அங்க. ஆமா. காலேஜ் எங்க படிச்ச? நாகப்பட்டினம், நாகூர். சாரி மாமா, கொஞ்சம் உணர்ச்சி மிகுதியில. சூப்பர் காலேஜ். நாங்க படிக்கும் போது செவுரு இல்ல, முள்ளு வெட்டி போட்டிருந்தாங்க. இப்ப செவுரு எல்லாம் கட்டிட்டாங்க, காம்பவுண்ட் எல்லாம் வந்துருச்சு. என்ன படிச்ச மாப்ள? ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்னா ஏரியாவே சாயம். அப்படி ஏன்னா அப்ரூவ் வாங்காம கட்டினது. ஸ்கூலுக்கு ஒண்ணு சொன்னேன். இப்ப வந்து நம்ம படிச்சது எல்லாத்தையும் நம்ம தான் பெருமையா சொல்லணும், வேற எவனும் சொல்ல மாட்டான். அந்த காலத்துல அங்கிள்னே ப்ரூவ் ஆயிடும். இப்போ நாங்க படிக்கும் போது 40 வயசு இருக்குமா? சீச்சி 35. நீ என்ன? அதுதான் அதே 30. மீதி என்ன மீதினா? மீதி எத்தனை வயசுன்றதோ சொல்லணும். நான் 93. உனக்கு என்ன வயசு? 34. 34 எப்படி 34? 34. 33க்கு அப்புறம் என்ன? 34. அவ்வளவுதான். இவன் வயசு 34. அப்படி சொல்லிட்டு போகணும்டா. ஏன் நான் 34? இல்லன்னா நான் ரொம்ப ஏஜ்டா. ஆமா, நீ பெரிய ஆள் மாமா. நீ வந்து எவ்வளவு நாளா நீ வந்து வீடியோல இல்ல சொல்ல வர பண்ணி நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? அவ்வளவுதான். நீ பாக்கெட்ல வச்சிருக்கியா இல்ல இந்த ஏசில இருந்தே அது வருதா? அதை இழுக்கும் போது ஏதாவது ஆகுமா? நான் வரும்போது உன் சோக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் வீட்டுல. அதனால நம்பிக்கை இருக்கும். இர்ஃபான்னா வந்து தங்கம். ஆமா சரியா சொன்னாங்க, சொல்லிதான் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா. சரி மாப்ள, காலேஜ் முடிச்சிட்டேன், ட்ரிபிள் முடிச்சேன். ட்ரிபிள் அவ்வளவுதான். சைக் ட்ரிபிள் அது பேரு. ஃபயர் மெக்கானிக்கல் சைக் ட்ரிபிள் அப்படிதான் சொல்லுவாங்க. கெத்து. நீங்க என்ன படிச்சீங்க? நான் பிகாம் மச்சான். பிகாம்னா கேவலமா? அது என்ன பிகாம் மச்சான்? இல்ல மச்சான், பிகாம் படிக்கிறவங்க போல ஒழுங்கா. நான் என்னன்னா காலேஜ் லவ்ல ஏன்டா உளுந்த? இந்த லவ் தான்டா உன்னை இப்படி ஆக்குனது.
அந்த பொண்ணை மறக்கிறேன்னு சொல்றா. அவளை மறக்கத்தான், அதுவை மறக்கத்தான். இல்ல மாமா, அது இல்ல. நான் வந்து காலேஜுக்கு அது ஹாஃப் டே தான் காலேஜ். அது ஹாஃப் டே தான் வைப்பானுங்க காலேஜ். ஓ, காலேஜே குறை சொல்ற, எஜுகேஷன் சிஸ்டமே குறை சொல்ற. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஏமா ஆமா, இவ்வளவு பெரிய ஆளு உனக்கு தெரியல, ஹாஃப் டே தான் படிப்போம். இல்ல, அந்த காலத்துல எல்லாம் ஃபுல் டே தான் வச்சாங்க. அதான் பிகாம்னா உங்களை மாதிரி இப்ப சொல்ல சைக்கு எங்களை எல்லாம் எந்த இதுக்குமே சேர்க்க மாட்டானுங்க. அந்த என்னடா சொல்லுவாங்க, அந்த கல்ச்சுரல்ஸ் இருக்கு தெரியுமா? எந்த இது கல்ச்சுரல்ஸுக்கும் போனது இல்ல மாமா. ஆர்ட்ஸ் காலேஜ் தானே ஃபுல்லா கல்ச்சுரல்லாம் இருக்கும். ஆமா, எங்க காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் நடக்காது. இந்த வேற காலேஜ்ல நடிக்கும்ல, அதுக்கு எங்களை போனா விட மாட்டாங்க. என்ன காலேஜ் இல்ல ப்ரோ, நோ என்ட்ரி அப்படின்றானுங்க. இப்படியே நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுருச்சு. ஃபர்ஸ்ட் இயர்லயே அதெல்லாம் அப்படியே மறந்துட்டதுக்கு அப்புறமா அப்படியே லூஸ் ஆயிட்டோம். இல்லன்னா நேரம் பெரிய ஒரு டான்சர் ஆவோ, ஒரு சிங்கர் ஆவோ. நல்ல வேலை அப்படிலாம் ஆகல. இப்ப யூடியூப்ல ஆயிருக்க முடியாதுல்ல. சரி சொல்லு, காலேஜ் படிச்ச நீ, சைக்கு ட்ரிபிள்னாலே அவ்வளவுதான், ஊரே நடுங்கும். ஐயோப்பா, இதை மட்டும் தான் சொல்றான், அதுக்கு மேல தாண்ட மாட்டேங்கிறான். காலேஜ்ல என்ன படிச்ச? அதான்டா ட்ரிபிள். அது சார், நீங்க முன்ன பொண்ணு ஸ்கூலு காலேஜ்ல போய் ட்ரிபிள்னா என்னன்னா தெரியுமா சார்? என்ன தெரியும்? எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், தட்ஸ் கால்ட் ட்ரிபிள். என் படிப்பு எனக்கு தெரியுது, உன் படிப்பு எனக்கு தெரியுது. அவ்வளவுதான், தெரியல தப்பு. இது போதும். அது இன்னொன்னு, நாங்கெல்லாம் என்ன படிச்ச வேலைக்கா போறோம்? அதெல்லாம் கிடையாது. படிப்பு வந்து ஒரு நல்ல நாலேஜ் கொடுக்கும். அதனால தயவு செய்து எல்லாரும் படிங்க. படிச்சுட்டு நீங்க யூடியூபர் ஆகுங்க, ஆக்டர் ஆகுங்க, பிசினஸ் மேன் ஆகுங்க, நீங்க என்ன வேணாலும் ஆகுங்க. ஆனா படிச்சிருங்க. படிப்பு உண்மையிலேயே ரொம்ப முக்கியமானது. 4 வருஷம் அதான் காலேஜ் படிச்சோம். படிச்சு முடிச்சுட்டு அப்பையிலேருந்து மீடியா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுக்காக என்ன பண்ணோம், சன் மியூசிக் ஏதாவது. எனக்கு அப்போ சன் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த ஆனந்த கண்ணன்லாம் இருந்தாரு, அதெல்லாம் நீ பாத்தியா? யாரு சொல்லு? அதான் நேச்சுரல்ஸ் எல்லாம் போயிட்டு முடியாது. ஐயோ, நேச்சுரல்ஸ் முடிவட்டு வாரா, அவர் ஆங்கர்ரா. ஆமா ஆமா, தெரியும் மாமா அவர் யாருன்னு. அதனால அவங்க எல்லாம் பார்த்து நம்மளும் ஒரு ஆங்கர் ஆகணும். சிவகார்த்திகேயன் பார்த்து இவர மாதிரி நம்மளும் ஏதாவது ஒன்று கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் கத்துக்கணும், இது மாதிரி நம்மளும் ஆங்கர் ஆகணும்னு நினைச்சு இந்த ஊர் கிளம்பி வந்து பார்த்தாதான் அம்புட்டு ரிவர்ஸ். இங்க வேற ஊர்ல இருந்து வரவங்களுக்கு இந்த ஊர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு பயம் ஒண்ணு கொடுக்கும், ஒன்னும் புரியாது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அங்கங்கன்னு தேடி பிடிச்சி சன் டிவி ஆபீஸ் இருந்தது, அதை தேடி கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு போட்டோவா ஒரு வருஷம், ஆமா போட்டோவா கொடுத்துன்னு இருந்தேன். அப்புறம் அது ஒன்றும் வேலைக்கு ஆகல. கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா ஆபீஸ் அங்கே இருந்து இதுக்கு மாறிடுச்சு, பட்டணப்பாக்கம் மாறிடுச்சு. சரி, அங்க போனோம்னா வெளியில வந்து ஒரு கருப்பு கலர் கண்ணாடி ஒன்று இருக்கும், அங்க போய் போட்டோ கொடுக்கணும். அப்புறம் அங்க போய் கொஞ்ச நாள் கொடுத்துட்டு இருந்தேன், அது வேலைக்கு ஆகல. அப்ப அங்க ஒரு செக்யூரிட்டி அண்ணன் வந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உள்ள கொடுத்துருவேன், ஆனா என்ன கொஞ்சம் கவனிக்கணும்னாரு. சரி ஓகே, வெளியே கொடுத்துனுக்கிறோமே, இவர்கிட்ட ஒரு 500 ரூபா கொடுத்தனா உள்ள கொடுத்தான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 500 ரூபா கொடுத்து இது எப்படியாவது உள்ள மட்டும் இந்த ரெசியூமை கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் போட்டோ இது எல்லாமே அவர்கிட்ட கொடுத்தேன். டெய்லி அவரை போய் மீட் பண்ணுவேன். 2-3 மணிக்கு போனோம்னா அவரு டீ வாங்குன்னு சொல்லுவாரு. அப்ப சயின்டிபிக் ஆப்போசிட்லயே ப்ளூ கலர்ல ஸ்டாலா நிறைய ஸ்டால் இருக்கும். அவருக்கு பிரெட் ஆம்லெட் திங்கணும்னு ஆசை, அதனால டெய்லி என்ன கூப்பிட்டுருவாரு. இப்பதான் உன் ஃபைலு மேல போயிருக்கு அப்படின்னு உடனே நமக்கு சந்தோஷமாயிடும். மேல போயிடுச்சா அப்படின்னு போனோடனே 2 பிரெட் ஆம்லெட் சொல்லு அப்படிம்பாரு. ஒன்னு தின்ட்டு ஒன்னு பார்சலும் வாங்கிப்பாரு. டீ சிகரெட் எல்லாம் பத்த வச்சு விடுவேன். ஏன்னா நம்ம ஃபைல தான் மேல அமைச்சிட்டாருல. ஒரு 2-3 மாசம் அவர்கிட்ட ஏமாந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஓகே, இந்த ஆள் நம்மள ஏமாத்துறாம்பான்னு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இந்த ஆள் இனிமேல் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில நின்று இந்த ஆரஞ்சு கலர் டேக் போட்டு வருவாங்கல்ல, அவங்க அங்க உள்ள என்ன வேலை செய்யறாங்கலாம் தெரியாது. ஐடி கார்டு மட்டும் தான், நம்ம இதை மட்டும் தான் பார்ப்போம். இங்க என்ன எழுதிருக்குன்னு பார்க்கல. இல்ல அந்த ஐடி கார்டு யார் பார்த்தாங்களோ அவங்கள்ட்ட போய் அவங்க ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சைட்லயே நின்றுட்டு இருப்போம் அப்படியே. சரி, அவங்க ஏதாவது ஒரு லீடு ஒன்று கொடுப்பாங்க, அப்ப நைஸா உள்ள போய் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்போம். சரி, அப்புறம் அவங்கள ஒருத்தனை பிடிச்சேன். அவங்கள்ட்ட பேசினா அவன் ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் கேட்டான். அடுத்து அவனை சன் மியூசிக்ல நிறுத்துறேன் அப்படின்னா. நான் எங்க அப்பாட்ட எதுவுமே கேட்டதில்லை. அவர் எனக்கு எல்லாமே படிக்க வச்சதெல்லாம் பண்ணிட்டாங்க. நான் ஒரு வைராக்கியத்துல கிளம்பி இந்த ஊருக்கு வந்தேன். நானே போய், ஏன்னா இது சொல்லாமான்னு தெரியலையே, நான் வந்து பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டேன். ஃபைனல் இயர் படிக்கும்போது என் கூட இருந்த எல்லா பசங்களும் எக்ஸாம் அடுத்தது எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பிட் அடிச்சு, நான் ஒரு 4வது எக்ஸாம் 5வது எக்ஸாம்லேயே பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டேன்னா அது ஒரு கேவலமான இன்சிடென்ட். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், மனோன்னு சொல்லிட்டு, மாமான்னு கூப்பிடுவோம். ஒரு கேவலமான ஒரு பேப்பர், அது வந்து தியரி பேப்பர். அந்த எக்ஸாம்ல என்ன பண்ணிட்டேன், ஒரு பிட் ஒன்று எடுத்துட்டு போனேன். அதை எழுதி முடிச்சுட்டு எக்ஸாமே முடிஞ்சிருச்சு. பிட்டை பாக்கெட்ல வைக்கும் போது அவன் மாமா கூப்பிட்டு அந்த பிட்டை குர்றா அப்படின்னா. எதுக்குன்னா அவர் எழுதிட்டாரு, அதை செக் பண்றதுக்கு. ஆமா, பிட்டை அப்படி தூக்கி போட்ட கேப்ல இந்த சைடு இந்த பிளேயிங் ஸ்குவாட்லாம் வருவாங்கல்ல, அவங்க அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்கிட்டாங்க. நின்று எல்லா பிட்டையும் எடுத்து கொடுத்துருங்கன்னாங்க. அங்க வந்திருக்கிற ஒரு மேம் இருந்தாங்கல்ல, அந்த மேம் முன்னாடி நான் கொஞ்சம் கெத்து, அதனால அவங்களுக்கு முன்னாடி நம்ம மானத்தை இழக்கக்கூடாதுன்னு எல்லா பிட்டையும் எடுத்து போட்டேன். போட்ட வயதுக்கு மொத்த பிட்டையும் வாங்கிக்கிட்டு அப்படியே கிழிச்சு மால் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அப்பயுமே எங்க சார் ஒருத்தர் சொன்னாரு, அப்ப அந்த வயசு வேகம்னு வச்சு எங்க சார் ஒருத்தர் சொன்னார்,
சாரி கேளு விட்டுருவாங்க அப்படின்னு. ஆனா அந்த மேடமுக்கு முன்னாடி எனக்கு சாரி கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ஒரு சின்ன இது. ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு நான் இன்ன வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கே. அப்ப அவங்களுக்கு முன்னாடி சாரி கேட்கறதுக்கு ஒரு இதுல நான் சாரி கேட்க மாட்டேன்னு நின்றுட்டு இருந்தேன் துமரா. அவங்க அவ்வளவுதான், நீ நம்மள அடுத்த வருஷம் தான் அந்த எக்ஸாம் எழுதணும், இப்போ உனக்கு ஃபெயிலு, 1 year வேஸ்ட். ஆமா 1 year வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளில வந்து உட்கார்ந்து ஒரு 5 செகண்ட்லயே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, ஏன்னா அப்ப இன்ஜினியரிங்ல எனக்கு 16,500 ரூபா அந்த செமஸ்டர் ஃபீஸ். அது கட்டுறதுக்கு எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்ப இவனுங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த எக்ஸாம் இருந்தது. அடுத்தது ஒரு 10-15 எக்ஸாம் இருந்தது. இவனுங்கெல்லாம் போறானுங்க. எனக்கு என்னன்னா, இப்போ அடுத்த நாள் நான் எக்ஸாம்னு வீட்டில் சொல்லிட்டு வந்து எங்க டீ கடைக்கு ஆப்போசிட்ல ஒரு டீ கடை இருக்கும், காலேஜுக்கு ஆப்போசிட்ல. அந்த டீ கடையில் உட்காந்துருக்கேன். இவனுங்கெல்லாம் எக்ஸாம் வரானுங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடுச்சு. சரி, இவனுங்களுக்கு முன்னாடி வேலைக்கு போய் காட்டுன்ற வைராக்கியத்தில் தான் நான் அந்த ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வரேன். வந்துதான் இங்க இப்படிலாம் ஏமாந்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு வீட்டுல இருந்து காசு வாங்கக்கூடாது, படிக்க வச்சிட்டாரு அவரு. அதுக்கப்புறமும் போய் எங்க அப்பாட்ட அதுக்கு காசு கொடுங்க இது காசு கொடுங்கன்னு கேட்கறதுல எனக்கு இது இல்லை. படிக்க வச்சிட்டாரு, அதனால இதுக்கப்புறம் நம்மளே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இங்க வேலை தேடினேன். அதாவது ஆங்கரிங் தேடினேன். எல்லாரும் ஏமாத்தினே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இது முடியலன்னு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, அப்ப சைதாப்பேட்டில் குமார்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ஆர்ச் ஒன்று இருக்குல்ல, சைதாப்பேட்டை ஆர்ச் ஒன்று, இந்த ஆர்ச்சுக்கு பக்கத்துல தான் அவங்க வீடு. அப்ப அங்க ஒரு டீ கடை இருக்கு, மெட்ரோன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை. இப்பயும் போனீங்கன்னா அந்த மெட்ரோ டீ கடையில தான் எப்போதும் நாங்க உட்காந்துருப்போம், நானு என் கூட காலேஜ் படிச்ச ஒரு 2-3 பேர். அப்ப அங்க ஒருத்தர் மீட் பண்ணாரு. அப்ப அவர் சொன்னாரு, வேலை இருக்கு வரியா அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொன்னேன். அப்ப 300 ரூபாய் சம்பளம். நைட்டு போஸ்டர் ஓட்டணும் ஃபுல்லா, எல்லாரையும் கட்சி போஸ்டர் ஓட்டியிருக்கோம், 3 படத்தோட போஸ்டர் ஓட்டியிருக்கோம், பட்டத்து யானை போஸ்டர் ஓட்டியிருக்கேன். அவர் வந்து அந்த போஸ்டர் ஓட்டத்துக்கு ஒவ்வொரு ஏரியாவா பிரிச்சிருவாங்க. வெஸ்மாம்பலம் ஃபுல்லா ஒருத்தர் ஓட்டணும், டி நகர் ஒருத்தர் ஓட்டணும் இப்படின்னு. இந்த குமாரண்ணனுக்கு வெஸ்மாம்பலம் ஃபுல்லா ஓட்டுறது. ஸோ அங்கெல்லாம் போய் போஸ்ட் ஓட்டுவோம். அந்த போஸ்ட் ஓட்டுறதுக்கு தனியா அந்த மைதா மாவு போட்டு ஓட்ட மாட்டாங்க, அது ஒரு வேறு, அது கூட சேர்த்து மைதாவை போட்டு கலரி. என்னோட வேலை என்னன்னா, மை ஜாப் வந்து போஸ்டரை கீழே போட்டு 2 கையை விட்டு ஃபுல்லா தேய்க்கிறது மட்டும்தான். அதை எடுத்துட்டு போய் விட்டுறது என்னோட பார்ட்னர் ஒருத்தர் இருப்பான். அவன் நானே எக்ஸல் சூப்பர்ல தான் போவோம். அந்த எக்ஸல் சூப்பருக்கு முன்னாடி தான் அந்த வாலி வச்சிருப்போம், இந்த பிசின் வாலி. அதை எடுத்துன்னு போய் நான் தேய்ச்சி 2011, 12 ஃபுல்லா ஒட்டின்னு இருந்தோம். அதுல என்ன பண்ணுவோம், அந்த வேர்ல வந்து இவங்க என்ன கலப்பாங்கன்னு தெரியல, இந்த நகத்துக்கு மேல ஒரு தோல் இருக்குல்ல, இந்த கழுதை உறிஞ்சு வந்துடும். அடுத்த நாள் ஏதாவது காரமா சாப்பிட்டோம்னா இதெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். மிளகா துவையல் வேற ஏதாவது சாப்பிட்டோம்னா அதெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேல இதுல ஒரு நாளைக்கு அப்ப 300 ரூபாய் கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு. அதாவது ஒரு நைட்டு தான் வேலையே. நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு தான் போவோம், காலைல 4 மணிக்குள்ள போஸ்ட் ஓட்டிடுவோம். இதை பாக்குறதுக்காக காலைல அந்த அண்ணன் வருவாரு. அதில் அந்த போஸ்டர்ல மேலே ஏதாவது சைடில் எப்படி வந்துருச்சு, இல்லை ஏற்ற இறக்கமாக ஒட்டிட்டோம், இல்லை ஒன்று மேலே ஒன்று ஒட்டிட்டோம்னா அதுக்கு காசு மைனஸ். அதுக்கப்புறம் வீட்டில் இதை சொல்கிறதே கிடையாது. வீட்டில் சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் என்ன சொல்லுவேன், நீங்கள் ஒன்றும் நீ பிடுங்க வேணா, நீ கிளம்பி வாண்டுருவானுங்க. அதனால் வீட்டில் இதை சொல்லவே இல்லை, எந்த மேட்டருமே இதை ஓப்பனே பண்ணல. இங்கே இது வேலை பண்ணே இருந்தேன். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் கான்டாக்டாக கிடைச்சிது. அப்படி ஒரு கான்டாக்ட் தான் ஒரு யானை ஜோக் கதிர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரை ஒரு டீ கடையில் வேலைச்சேட்டில் ஒரு டீ கடையில் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச மீடியா பர்சன் தான். அவரை பார்க்குறேன், அவரை மீட் பண்ணுறேன். அவரை மீட் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, நான் அந்த கலக்கு போது யாரு இதுல எல்லாம் வந்து அவரே அங்க 4வது கட்ட 5வது கட்ட அடியால் அவர் கூட சேர்ந்து இந்த இது பிரசாத் லேப்ல தான் இப்ப இந்த சிரிச்சா போச்சு இதெல்லாம் நடக்கும். அதுக்கு இந்த விக் எல்லாம் போய் வாங்கிட்டு வருது, இது வாங்கிட்டு வருதுன்னு அந்த வேலை கொஞ்ச நாள் செஞ்சுருந்தேன். அப்ப என்னன்னா, தூரமா இருந்த டிவி ஷோ கிட்டக்க பாக்குறோன்ற ஒரு சந்தோஷம் அந்த அளவுக்கு வந்துட்டு இங்க வந்து ஆங்கரிங் பண்ணிருப்பாங்க, இங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கும், நான் பொருள்லாம் எடுத்துட்டு போய் உள்ள கொடுக்குறது. இந்த கட்டத்துக்கு சரி நம்ம கொஞ்சம் நெருங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவோம்னா 4 வருஷம் ஓடிடுச்சு. அவர் வந்து அந்த ஆதித்யா கதிர்ன்றவர் என்னை இன்னொருத்தட்ட கொண்டு போய் விட்டாரு. அவர் பேர் மிஸ்டர் வினோத், அவர் இப்போ மிர்ச்சியில் ஹெட்டாக இருக்காரு. அவரு என்ன ஒரு சேனல் ஒன்று, அது இப்போ கிடையாது, ஜிடிவி எஸ்பிவின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். அதில் என்ன பண்ணுவோம், கேமராமேன்லாம் கிளம்பிடுவாங்க, நானே போய் P2 கேமரா போய் பார்த்துட்டு ஆன் பண்ணிட்டு வந்துட்டு நானே ஸ்கிரிப்ட் எழுதிடுவேன். அதாவது காமெடி சீன்ஸ் அவங்கள்ட்ட நிறையா இருக்கும். அந்த காமெடி சீன்ஸுக்கு நானே ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்துட்டு நான் பேசிட்டு இப்போ ஒரு காமெடி வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நானே போய் கட் பண்ணிட்டு அடுத்தது இதுவா ஓகே ரோல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேசிட்டு அதை நானே எடுத்துகிட்டு போய் எடிட் பண்ணுவேன். எடிட் பண்ணி அதை நானே ஆனர் கொடுப்பேன். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப சின்ன பையன்றதுனால எனக்கு இது பண்ணி தர மாட்டாங்க. அதில் எடிட்டர் கூடயே உட்காந்து எடிட் கற்றுக்கிட்டேன், FCP என்னன்றதை கற்றுக்கிட்டேன். கண்டென்ட் நம்மளே எழுதணுன்றதுனால கண்டென்ட் எழுத நானே கற்றுக்கிட்டேன். அப்புறம் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி ஒரு நாள் வினோத்ன்றவன் விக்னேஷ்காந்த்னு ஒருத்தவனை பழக்கம் பண்ணி விட்றான். அப்புறம் விக்னேஷ்காந்தை மீட் பண்ணுறேன். விக்னேஷ்காந்தை பார்த்தா எனக்கு சந்தோஷமாயிடும். ஏன்னா எனக்கு எப்போ பார்த்தாலும் சோறு வாங்கி கொடுப்பான், தோசை இட்லி. ஏன்னா அப்போ இருந்த கஷ்ட காலத்தில் ஒரு வேளை தான் சாப்பாடு, மித்த நேரம்லாம் டீ சார் மெடிடேஷன் எடுத்ததுனால அப்படியே போயிடும். அப்போ விக்னேஷ்காந்த் எப்போ பார்க்குறமோ நெய் தோசைலாம் வாங்கி கொடுப்பான். உட்லேண்ட்ஸில் கூப்பிட்டு போய்
அதெல்லாம் என் கனவு. அப்போ கூப்பிட்டு போய் உட்லாண்ட்ஸ்ல இந்த இதெல்லாம் வாங்கி கொடுப்பான். அது சாப்பிடும்போது அப்ப வினோத்ல நான் கேட்பேன், அடுத்து விக்னேஷ் ப்ரோ எப்போ வருவாரு வந்தாருன்னா கூட்டு போய் நெய் தோசை வாங்கி தருவாரு. அந்த அவன் காலைல வந்துட்டான்னா மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து 2 தோசை 3 தோசை சாப்பிட்டு ஃபில் பண்ணிடுவேன். நைட்டு வந்துட்டான்னா ஐயோ காலைல ஆயிருந்தா எல்லாமே போயிருந்தேன், சரி நிறைய எவ்வளவு மொக்க முடியுமோ மொக்கிடுவோம் அப்படின்னு மொக்கிட்டு பார்சல் வாங்கிட்டு போவான். அவன் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பான். அப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருந்தோன்னே அவன் என்ன சொன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்மைல் ரேடியோன்னு ஒன்று ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே இவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப அரவிந்தனை மீட் பண்றேன். அரவிந்தனை அப்பதான் மீட் பண்றேன். ஆமா, சுட்டரவிந்தனை மீட் பண்றேன். அப்ப மிக்கி என்ன சொல்றேன், அரவிந்தன் கூடறா அவர் ஏதாவது தான் சொல்லுவாரு. அப்ப அரவிந்தனுக்கு நான் தான் அசிஸ்டன்ட். அரவிந்தனை பேக் மாட்டிக்கிட்டு இந்த கண்ணாடி எல்லாம் உள்ள வச்சுட்டு அரவிந்தன் எங்க போனாலும் அரவிந்தன் கூட போறது. அரவிந்தன் சொல்றாரு, சூட்டு முடிஞ்சிடா கிளம்பலாடா தம்பி அப்படின்னா டக்கு டக்குன்னு எல்லாரையும் கிளியர் பண்ணிட்டு அரவிந்தன் எப்பயும் சொல்லுவாரு. அரவிந்தனோட பாடி கார்டு நான் அப்போ தள்ளு அண்ணன் வராரு கூட்டத்துல எல்லாம் நெரிச்சு கிரிச்சு வந்தாங்கன்னா அவரை கொண்டு வருவேன், கூட்டு போவேன். அவர் கூட இருக்கும்போது இன்னும் சினிமா, அதாவது இந்த டெலிவிஷன்காரங்களும் தூரமா பார்த்தோம். இப்போ டெலிவிஷன்காரங்க கூட நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோமே. ஆனா நான் அவருக்கு அசிஸ்டன்ட் மேக்கப் இதெல்லாம் கொடுக்குறவன் தான். ஆனா எனக்கு அவர் கூட உட்கார்றேன்னு, அவருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரோம், இப்படி ஒரு இதுக்கு வந்துட்டேன். அவங்களாம் நம்ம கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குண்டை என்னை கூப்பிட்டு, அதான் விக்கி என்னை கூப்பிட்டு ஒரு ஷோ ஒன்று பண்ண போறோம், நீ தான் ஆர்ஜே அப்படின்னா. அப்போ வந்து வெப் ரேடியோன்னு ஒரு ரேடியோ, அந்த ரேடியோ 6 பேர் தான் கேட்போம். அது அந்த ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க தான். அது சரியா வருதான்னு கேட்கறதுக்கு தான் அந்த 6 பேர். கேக்குது மாப்பிள்ள ஓகே அப்படின்னு உனக்கு வெளில போயிட்டாங்கன்னா 6 பேரும் வெளில போயிடுவாங்க. ஆனா நான் ரொம்ப கான்பிடண்டா பேசுவேன். 6 பேருக்கும் கண்டென்ட் எழுதிட்டு போய் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த 6 பேருக்கும் பேசுவேன். ஸோ அந்த வெப் ரேடியோ ஆரம்பித்து அது ஒரு சீசன் போச்சு. முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டெலிவிஷன் அஃபிஷியலாக ஜாயின் பண்ணது எதுனா இமயம் டிவி. மதியானம் லைவ் 350 ரூபா பேமெண்ட்டு. இந்த 350 ரூபா கையில் வாங்கும் போது அப்படி இருக்கும். சாட்டர்டே சண்டே லைவ் கிடையாது, திங்கள் டு வெள்ளி வரைக்கும் தான். அதுலேயும் திடீர்னு என் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு பெண்மணி உள்ள வந்துட்டாங்க. அவங்க வந்தோன்னா அவங்களுக்கு வாரத்துல 3 நாள் கொடுத்து எனக்கு 2 நாள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, சும்மா இருந்தவனுக்கு 700 ரூபாய் கிடைக்குதே போதுமேன்னு சொல்லிட்டு அந்த வேலை, அப்புறம் அப்படியே கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுனே இருந்தேன். எல்லாருக்கும் நடக்குமான்றது எனக்கு தெரியல. தயவுசெய்து இதை இன்ஸ்பிரேஷனா, தயவுசெய்து கேவலமான இன்ஸ்பிரேஷன் இது, இதை யாரும் எடுத்துக்காதீங்க. இது வந்து எப்படி எல்லாத்தையும் கத்துக்கணும். நானா வந்து ஒரு விஷயத்த ரொம்ப ட்ரூவா நம்பினேன். நம்ம வந்து இதோட நம்மளோட டைம் இதுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அது என்ன ஆக போகுதுலாம் ஃபியூச்சர்லாம் தெரியாது. ஆனா எனக்கு என்ன சொல்றது, வீட்டுக்கு எனக்கு காசு கொடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நான் என்ன பார்த்துக்கிட்டா போதுன்ற நிலைமையில நான் இருந்தேன். அதனால எனக்கு இது ஓகே. சில பேர் வீட்டிலேயே ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க, அவங்க போய் இது பண்ணணும்னா தயவு செய்து இந்த பார்த்து எடுக்காதீங்க. இது ரொம்ப 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 ரேர். அதனால இதுக்கான பேக்கப் உங்களுக்கு இருக்குன்னும் போது நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா தயவு செய்து வீட்டோட இதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒன்ன ட்ரை பண்றேங்க. ஓகே கைஸ், இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. டாடா, see you, bye. எவ்வளவு கியூட்ரா நீ இல்ல? ஏமா சி அண்டிய பார்த்து